அஇஅதிமுக, பிஜேபி கூட்டணியில இருக்கிறனால தான் சிறுபான்மையினர் வாக்கு இருக்குன்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி அ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கூட சிறுபான்மையினர் உள்ள வாக்கு சதவீதம் அந்த அளவுக்கு பெரிதா வந்து ஏடிஎம்கேக்கு வந்ததில்ல. எம்ஜிஆர் இருக்கும்போது இஸ்லாமியருடைய வாக்கு வாங்கணும்னு முழுமையா ரொம்ப இருக்கும். கஷ்டப்பட்டாரு. ஆமா ஆனா கஷ்டப்பட்டாரு. 1% ஓட்டு கூட மாறல. அதிமுகவுக்கு போகல. எம்ஜிஆர் இருக்கும்போது. அப்போ முழுக்க முழுக்க அது ஏதோ திமுக நம்ம வீட்டு கட்சி மாரியே முஸ்லிம்கள் போட்டாங்க. அதுல எந்த மாற்று கருத்து ஆமா. இல்ல. ஜெயலலிதா பொதுச் செயலர் ஆன பிறகு, அந்த மோடியா, லேடியா டயலாக்கு இனி செத்தாலும் பாஜகவுடன் உறவு இல்லைன்னு சொன்னது. ஒ ஒ ஒரே வாரத்தில வந்து கூட்டணியிலிருந்து மந்திரி சபையில இருந்துட்டு விலகி கலைச்சிட்டு வெளிய வந்தது. இது வந்து முஸ்லிம் மக்கள் மத்தியில ஒரு விதமான ஈர்ப்பை ஏற்படுத்தி, ஒரு 40 விழுக்காடுக்கு மேல வாக்குகள் அதிமுகவுக்கு மாறிச்சு. அப்படியும் பெரும்பான்மை வந்து திமுகவுக்கு தான் இருந்தது. இல்லையா? பெரும்பான்மை இருந்தது. ஆனா 40 விழுக்காடுக்கு மேல மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சாலிடா திமுகவுக்கு போயிட்டு. ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி இவருக்கு இல்ல அப்படி இருக்கும்போது, ஜெயலலிதா மாரி ஒரு பெரிய லீடருக்கு வந்து 40% தான் நம்மளால ரீச் பண்ண முடியும்னு சொல்லி, எடப்பாடி அவர்கள் வந்து திங்க் பண்ணியிருக்கலாம் இல்லையா? நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு இவங்க ஓட்டு போட போறது இல்லங்கிற ஒரு இல்ல ஜெயலலிதா அப்படி பார்த்தீங்கன்னா 40% 2 தேர்தல் நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தல் 39 தொகுதி ஜெயலலிதா எந்த கூட்டணியிலும் தனிச்சா நின்னு தனிச்சு நின்னு ஜெயிச்சாங்க. வெற்றி பெற்றாங்களா இல்லையா? ஆமா. கரெக்ட். அதுக்கு காரணம் என்ன? அந்த சிறுபான்மையுடைய வாக்குகள் முழுக்க போச்சு. அது மோடியா, லேடியான்ற அந்த சேலஞ்ச் எல்லாம் வந்து அது எங்கேயோ வேற லெவல் அது. திமுகல அதுக்கு கவுண்டர் குடுத்து பிரச்சாரமே பண்ண முடியல. அது கேட்ட டாடியா எங்க அ டாடிங்கிற மாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல்ல தொடர்ந்து 5 ஆண்டுகள் 2வது சட்டமன்ற தேர்தல்ல வந்து அந்த மாரி ஆகாம இருந்ததுன்னா, சிறுபான்மை வாக்குகள் முழுக்க மாறதுக்கு கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும்.